ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளமை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 2 வந்து பார்க்க போறோம்பா. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து பேசிக் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்கறவங்க அதையும் பார்த்துருங்க. இது செகண்ட் பார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம அப்படி போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சம்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அதனால வந்து இதை ஃபர்ஸ்ட் சம்மா வச்சிருக்கேன். என்னன்னா, இப்போ இங்க டிவைட் இருக்குது, இங்க வந்து ஆஃப் இருக்குது இல்லையா? ஆஃப் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனா என்னன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு நான் எழுதும்போது இந்த இடத்துல BODMAS இப்படி நான் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஃப்ன்றது வந்து டிவிஷனுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இல்லையா? இது என்ன பண்றாங்க, இந்த ஆஃப்ன்றத வந்து மல்டிபிளிகேஷனா மாத்திடுறாங்க. மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, டிவிஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை நான் பாத்திருக்கேன். சோ இது என்ன பண்ணா, இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணா, அந்த ஆஃப் அப்படியே வச்சுட்டு இதோட பெரிய இதா இருக்கிறது டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணும் இல்லையா? அந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆஃப் உள்ளதை வந்து நீங்க பண்ணுங்க. இது பிராக்கெட்ல கொடுத்துருக்குது அப்படின்றதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இனி வர சம்ஸ்ல இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்றதை வந்து நான் நோட் பண்ணதுனால இதை நான் இங்க சொல்றேன். ஓகே, நம்ம இந்த சம்ஸ்க்கு போலாம். இப்ப பாருங்க, 1 டிவைடட் பை 5/7 ஆஃப் மல்டிபிளிகேஷன் இங்க நான் மாத்திடுறேன். ஓகேவா? 10 into 6 எவ்வளவுப்பா? 60 plus 3 63. 63 டிவைடட் பை 10 மைனஸ் 2/9. ஓகேவா? 2/9 வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம், 1 டிவைடட் பை இதையும் வந்து நான் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 5s by 2 5s are 10. 1 7 is 7, 9 7s are 63 அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆப்ஷன் ஆன்சர் என்ன, 9/2 அப்படின்னு வந்திருக்கு. சோ மைனஸ் 2/9 இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிபிளிகேஷனா மாத்தோம் இல்லையா? மல்டிபிளிகேஷனா மாத்தும் போது என்ன ஆகிரும், இந்த 1 டிவைடட் பை 9/2 இருக்குது. இது அப்படியே மேல போச்சு அப்படின்னா நான் வந்து 2/9 போடணும் இல்லையா? அதனால இந்த மல்டிபிளிகேஷன் சைன், இந்த டிவிஷனை வந்து மல்டிபிளிகேஷனா போட்டுட்டு 2/9 போட்டுட்டு மைனஸ் 2/9 இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் 1 into 2/9 இந்த மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். சோ 1 into 2/9 அப்படின்றது 2/9 வரும். இந்த சைடு ஒரு மைனஸ் 2/9 இருக்குது. அதை நான் அப்படியே போட்டுட்டேன்னா ஈக்குவல் டு 0 வந்துடும். ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிருக்கு இல்லையா? ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுச்சா? இந்த சம்ல வந்து நம்மளுக்கு ஆஃப் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது அந்த ஆஃப் மல்டிபிளிகேஷனா மாத்தினா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருவேளை இதுல வந்து பிராக்கெட்ல கொடுக்காம ஆஃப்ன்றதும் டிவிஷன்றதும் இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தப்பா பண்ணிடக்கூடாது. டிவிஷனை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டிவிஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. இதுல என்ன இருக்குது அப்படின்னா 6 plus 6 plus 6 plus 6, அதாவது 4 6 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ஆட் பண்ணனா என்ன வரும்? 4 into 6 24 வந்துடும். சோ 24. ஏன் இதை நான் முதல்ல பண்றேன், இது வந்து பிராக்கெட் குள்ள இருக்குது. அதனால நான் இதை முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை 6 போடுறேன். சோ டிவைடட் பை 6 போட்டு ஹோல் டிவைடட் பை என்ன பண்ணணும்னா, சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த மேல வந்து ஹோலா நான் வந்து 6 எடுத்தேன் இல்லையா? பிராக்கெட் இருக்குது, அது ரெஜிஸ்டர் ஆயிரும் சில பேருக்கு. அதனால இங்க வந்து ஹோலா எடுப்பாங்க. அப்படி எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. பிளஸ் விட டிவிஷன் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த இதை வந்து நான் சைடு அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்றேன். 4 டிவைடட் பை 4 அப்படின்றதுக்கு 1 வந்துடும் இல்லையா? இதோட வேல்யூ 1 வந்துருச்சுன்னா இங்க 4 இருக்குது, அதாவது 3 4 இருக்குது. 3 4 12 இருக்கு. 12 plus 1 எவ்வளவுப்பா? 13 வந்துடும். இப்ப நான் இந்த 6 இந்த 24 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 4 6 are 24. சோ ஆன்சர் என்ன? 4 டிவைடட் பை 13. புரிஞ்சுச்சா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்ப இந்த சம் பாருங்களேன். ஆஃப்ன்றதும் இதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த ஆஃப்ன்றதும் இந்த டிவிஷன்றதும் சேர்ந்து இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருவேளை நம்ம வந்து 108 டிவைடட் பை 36 ஆஃப்ன்றதை நான் இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, போர்ட் மாஸ் அப்படின்றதுனால டிவிஷனை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷன் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஃப்ன்றது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் இந்த டிவிஷன்றதை பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி. சோ அதனால என்ன பண்ணணும், இதை வந்து எப்படி எழுதிக்கோங்கன்னா, இப்போ 108 இருக்குது இல்லையா? 108 டிவைடட் பை 36 நான் போட்டேன்னா ஆன்சரே தப்பா வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 36 into 104 இருக்கு இல்லையா? இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒருவேளை இது வந்து ஒரு பிராக்கெட்ல கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு இல்ல, பட் ஸ்டில் இது வந்து நான் மல்டிபிளிகேஷனா மாத்தும் போது சில பேர் அவசரமா பண்ணும்போது அதை மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றதுக்காக நான் இங்க ஒரு பிராக்கெட் வேணா போட்டுக்கிறேன். பிளஸ் 2/5
இன்டூ இது மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கும். மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது பின்னமா மாத்த போறோம், அதாவது கலப்பு பின்னத்துல இருக்கிறத பின்னமா மாத்த போறோம். 4 3s are 12 பிளஸ் 1 வந்து 13 வந்துடும் இல்லையா. 13 டிவைடட் பை 4. சோ இப்ப என்ன பண்ணும், இந்த 108 அப்படின்றத டிவைட் அப்படின்ற சிம்பிள் அப்படியே வச்சுட்டு 36 டிவைடட் பை 4 வந்துடும். மல்டிபிளிகேஷன் பண்ணா 36 டிவைடட் பை 4 பிளஸ் 2/5 இன்டூ 13/4 இருக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுவோம், இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 9 4s are 36 வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும், டிவைட் இருக்குது, பிளஸ் இருக்குது, மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப எது பெரிய சைன், டிவைடுன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் போர்ட் மாஸ்டர் படி. சோ 108 டிவைடட் பை இந்த 9 இருக்குது இல்லையா, இதை நான் இங்க போட்டுட்டு பிளஸ் 2/5 இன்டூ 13. ஏதாவது கேன்சலேஷன் இருக்குதா, 2 4 கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 1 2 is 2 2 2s are 4. சோ பேலன்ஸ் இருக்கிறது என்னப்பா, 113 டிவைடட் பை 5 2s are என்ன இருக்குது, 10 இருக்குது. இதையும் நான் கேன்சல் பண்ணலாமா, 9ல 1 9 is 9, 2 9s are 18 வந்துடும். சோ என்ன வந்திருக்குது நம்மளுக்கு, 12 பிளஸ் 13 டிவைடட் பை 10 இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 120 வரும். 120 பிளஸ் 13 அப்படின்னு வரும். இதோட ஆன்சர் வந்து 13, அதாவது 2 + 1 3 வரும். 3 இங்க வந்துருச்சு, 1 வந்துருச்சு. சோ 13 133 டிவைடட் பை 10 இருக்குது. 133 டிவைடட் பை 10. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இதுல கொடுத்திருக்காங்க, அதாவது மிக்சர் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்மளும் என்ன பண்ணணும், மிக்சர் ஃபிராக்ஷன்ல அப்ப எழுதணும். 13 × 10 எவ்வளவுப்பா, 13 × 10 113 வந்துடும் இல்லையா. 130 இங்க ஒரு பேலன்ஸ் 3 இருக்குது. சோ 13 10s are 130. இங்க ஒரு பேலன்ஸ் 3 என்ன மேல போட்டு கீழே வந்து டிவைடட் பை 10 போடுறோம். இப்ப ஃபைனலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, 13 3/10. 13 3/10 எந்த ஆப்ஷன்ல இருக்குது, ஏ ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் மட்டும் கொஞ்சம் வரும்போது இந்த சம் வந்து போர்ட் மாஸ்டர்ல கொஞ்சம் கவனமா போடுங்க. டிவைட வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடுவீங்க. சோ அதனால நான் ஆஃப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதனால இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவிஷனுக்கு வாங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா. ஓகேப்பா, இந்த சம் பாருங்களேன், 4th சம். 8 9 8 டிவைடட் பை 8 அல்லது டிவைடட் பை 4 இருக்கு. சோ என்ன பண்ணணும்னா, சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிவைடட் பை 8 பண்ணிக்கோங்க ஒரு நம்பரை. இப்போ என்னன்னா, a டிவைடட் பை 1/8 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே மேல போகும்போது என்ன ஆகும், 8a மாறிடும். 8a டிவைடட் பை 1 இருக்கும். அதை நான் வந்து 8a அப்படின்னு நான் எழுதுறேன். புரிஞ்சுச்சா? இப்போ கீழே வந்து ஒருவேளை a டிவைடட் பை 8 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இது மேல போகும்போது என்ன ஆகும், 8 டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ a மல்டிப்ளை பை 1/8 வரும், which is equal to a/8 மாறிடும். ஸோ இதை தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, 8 9 88 அப்படின்றது டிவைடட் பை 8ல வருது. டிவைடட் பை 8 அதுக்கப்புறம் ஒரு டிவைடட் பை 4 இருக்குது இல்லையா. சோ நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து ஒண்ணு இந்த இடத்துல டிவைடட் பை 8 போட்டுட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூவை வந்து டிவைடட் பை 4 போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன பண்றதுன்னா, 8 9 88 டிவைடட் பை 8 இருக்கு இல்லையா, அதுல என்ன ஆயிரும், மேல வந்துச்சுன்னா 1/8 வந்துடும், இன்டூ 1/4 வந்துடும். இப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சர்ல அதை நான் 4 டிவைட் பண்றேன். இல்லைன்னா இங்க 8 9 88 இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டூ 1/8 அப்படின்னு போட்டுட்டு இன்டூ 1/4 நான் போடுறேன். ஓகேங்களா. இது எதுல கேன்சல் ஆகும் பாருங்க, இத நம்ம 4ல கேன்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 2 4s are 8 வரும். 2 4s are 8 0 வந்துடும். சோ அகைன் நான் என்ன பண்றேன், 2 4s are 8 வரும். 2 4s are 8ல பேலன்ஸ் 1 இருக்குது இல்லையா. சோ 2 4s are 8 பேலன்ஸ் 1 18 வந்துடும். 18னா 4 4s are 16. அடுத்தது 28 இருக்குது. சோ 2 2 4 7 அப்படின்னு வருது. சோ 2 2 4 7 டிவைடட் பை 8 போடுறேன். சோ 8ல வந்து இது எப்படி ஆகும், 3 8s are 24 வந்துடும். அது போக முடியாது. 2 8s are 16. சோ 2 8s are 16 வந்துருச்சு. 16ல 22ல 6 இருக்குது இல்லையா. சோ 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 64 வந்துடும். 8 8s are 64. அதுக்கப்புறம் ஒரு 7 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஜீரோஸ் ஆட் பண்ணி இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 70 அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 70 அப்படின்றது 8 8s are அகைன் என்ன வரும், 64 வரும். 64 பிளஸ் 6 வந்து 17 வரும். ஸோ 60 வந்துடும் பேலன்ஸ். 60 அப்படின்னா 7 8s are 56. அதுக்கப்புறம் 5 8s are 40 பேலன்ஸ் 4. புரிஞ்சுச்சா? இந்த இதுல என்ன ஆன்சர் வருது, டி ஆப்ஷன் வருது. ஓகே, புரியலன்னா சைட்ல கூட போட்டுக்கோங்கப்பா. இங்க பாருங்க 2 2 4 7 அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன், 8 டிவைட் பண்ணிருக்கேன். 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 8s are 16 இல்லையா. 2 8s are 16 வரும். பேலன்ஸ் என்ன வரும், 6 வரும். இங்க 4 வந்து கீழே வந்து எடுத்துட்டு வரேன். சோ 8 8s are 64. 8 8s are 64னா என்ன ஆயிரும், பேலன்ஸ் வந்து 0 ஆயிரும். இந்த 7 நான் கீழே எடுத்துட்டு வந்தேன்னா இது போகாது அப்படின்றதுனால ஒரு 0 ஆட் பண்ணி இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணா பாயிண்ட் வச்சோம்னா இங்க என்ன வரும், 280 8 8s are 64. அகைன் வந்து என்ன ஆயிரும், 8 8s are 64 வரும். பேலன்ஸ் என்ன ஆயிரும், 16 வரும்.
அதுக்கப்புறம் 7 8s are 56, 7 8s are 56, பேலன்ஸ் என்ன ஆயிரும் 4ன்னு வரும், 5 8s are 40. ஸோ 0 அப்படின்னு போட்டோம்னா கீழே 40 போட்டா 0 வந்துடும் வேல்யூ. புரிஞ்சிச்சா? இதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க இப்படி சைட்ல டிவைட் பண்ணி கூட அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டீங்கன்னா ஈஸியா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சம் பாருங்க. 3 1/4 1 1/4 minus 1/2 அப்புறம் பிராக்கெட் குள்ள 2 1/2 minus 1/4 minus 1/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம என்ன இப்படி பிராக்கெட் வச்சுக்கோமா, 3 1/4 டிவைடட் பை இந்த இடத்துல இதை போட்டு கர்லி பிரேஸ் போட்டு 1 1/4 மைனஸ் 1/2 இந்த பிராக்கெட்ல இருக்கிற மிக்சட் ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா. ஸோ 2 2s are 4 வருது, 4 + 1 என்ன வரும் 5 வருது. ஸோ 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 இந்த கர்லி பிராக்கெட் அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட் எல்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள்ள இருக்கிற பிராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா. இந்த போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்லி பிரேஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லா ரிமூவ் பண்றோம். அப்போ இந்த 2 4 6 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 2 4 6 இருக்குதா. இப்ப பாருங்களேன், 2 வால போடுறோம்னா 1 2 2s are 4 3 2s are 6. ஸோ இங்க என்ன வந்துருச்சு 2 3 வந்துருச்சு. ஸோ 6 2s are 12ன்றதான் நம்மளுக்கு எல்சிஎமோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து 2 × 6 பண்ணா எனக்கு என்ன வந்துடும் 12 வந்துடும். 4 3ஆல மல்டிப்ளை பண்ணா 2 12 வந்துடும். 6 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வந்துடும் இல்லையா. இப்ப பாருங்க 3 1/4 இருக்குது. இதை வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல 3 1/4 டிவைடட் பை இந்த இதை போட்டு 1 1/4 மைனஸ் 1/2 இன்டூ இதுல என்ன வருதுப்பா 5 6 are என்ன வருது 30. ஸோ 30 மைனஸ் 1 3 is 3 வரும். திருப்பி என்ன இருக்குது மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் 1 × 2 வந்து 2 வந்துடும். ஸோ டிவைடட் பை 12 வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப என்ன பண்ணும், இதை வந்து மைனஸ் பண்ணா 30 இருக்குது. 30 - 3 27, 27 - 2 25 வந்துடும். ஸோ இங்க எழுதிக்கலாமா 3 1/4 டிவைடட் பை இந்த கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு 1 1/4 மைனஸ் 1/2 இன்டூ 30. இங்க என்ன பண்ணணும், -3 பண்ணா 27 -2 பண்ணா 25. ஸோ 25 டிவைடட் பை 12 வரும். இது கர்லி பிரேஸ் இது. ஓகேவா? இது என்ன இருக்குது மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்றாங்க, இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க மல்டிபிளிகேஷன் சைன் பிராக்கெட் குள்ள இருக்குது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிளிகேஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ என்ன பண்றேன் அப்படின்னா 3 1/4 டிவைடட் பை இது அப்படியே வச்சுட்டு இங்க பாருங்களேன் 1 1/4 மைனஸ் இந்த இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 25 டிவைடட் பை 24 வரும். 1 × 25 பண்றேன், 2 × 12 பண்ணா 24 வரும் இல்லையா. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை பண்றோம். இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இதை நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் பண்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 3 1/4 இருக்குது இல்லையா, இங்க பாருங்க 3 1/4 டிவைடட் பை இந்த கர்லி பிரேஸ் உள்ள 1. இது வந்து மிக்சர் ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துல இருக்கு. ஸோ இதை நான் பண்ணனா 1 × 4 4ன்னு வரும், பிளஸ் 1 வந்து 5 வரும். ஸோ 5 டிவைடட் பை 4 மைனஸ் 25 டிவைடட் பை 24 இருக்கு இல்லையா. இது என்ன பண்ற, இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள போடும். ஓகே, இப்போ என்ன பண்ணும், இதுல எடுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இன்டூ 6ஆல பண்ணா 4 6 are 24 இருக்கும். ஸோ 5 6 are 13 வரும். 30 மைனஸ் 25 மேல வரும். கீழே வந்து டிவைடட் பை 24 வரும். ஓகேவா? இது 25. ஓகே, இப்போ பாருங்க 3 1/4 அப்படியே இருக்குது இல்லையா, டிவைட்ல அப்படியே வச்சுட்டு கீழே என்ன பண்ணும், இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி இந்த கர்லி பிரேஸை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்றதுக்கு 30 மைனஸ் 25 எவ்வளோ 5ன்னு வரும். ஸோ இங்க வந்து 3 4 என்னப்பா 12 வரும், பிளஸ் 1 13 வரும். ஸோ 13/4 டிவைடட் பை இங்க ஒரு 5 இருக்கு இல்லையா, 5/24 இருக்கும். இதை நான் என்ன பண்றேன், இந்த டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளிகேஷனா மாத்தேன். மல்டிபிளிகேஷனா மாத்தினா இந்த சைடு ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து இன்வர்ஸ் ஆகும். ஸோ என்ன பண்றேன்னா 13 டிவைடட் பை 4 மல்டிப்ளை பை 24 டிவைடட் பை 5ன்னு போடுறோம். ஸோ இந்த 4 இந்த 24 கேன்சல் பண்ணலாம். 6 4s are 24. ஸோ 13 × 6 எவ்வளோப்பா 3 6 are 18 வரும். 1 6 6ன்னு வரும். 78ன்னு வரும். 78 டிவைடட் பை 5 எந்த ஆப்ஷன்ல இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகேவா? 5th சம்க்கு ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம் போலாமா. அடுத்த சம் பாருங்க 6th சம் வந்துச்சா. ஓகே,
இதுல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார் போட்டுக்கோங்க. ஓகே, 8 - 5 அப்படின்றதுக்கு மேல பார் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போர்ட் மாஸ் அப்படின்றது பார்க்கும்போது என்ன சொன்னேன் நானு, ஃபர்ஸ்ட் வந்து விண்குலம் அப்படின்ற ஒண்ணு பண்ணிட்டு தான் போர்ட் மாஸ் அப்படின்றது பண்ணணும்னு சொன்னேன். விண்குலம் அப்படின்னா என்ன, பார்னு அர்த்தம். சோ இங்க இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல 8 - 5 அப்படின்றதுக்கு பார் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பாரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிராக்கெட் குள்ளேயே நம்ம போகணும். ஓகேவா, இப்ப பாருங்க 18 மைனஸ் இங்க ஒரு 5 இருக்கு இல்லையா, 5 போட்டுட்டு இங்க 6 பிளஸ் 2. இது பாருங்களேன், சில பேர் என்ன பண்றாங்க, இந்த 6 2 பண்ணாங்க. அப்படி பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இங்க 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு இந்த பிராக்கெட்டோட. சோ இங்க வந்து மைனஸ்ல இருக்கு, இங்க பாருங்களேன் 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு. அப்ப எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும், 2 உள்ள பிராக்கெட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 6 நம்ம ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும், 7 மைனஸ் அப்படியே இருக்குது. இப்போ 8 - 5 எவ்வளவு, 3. இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா, இதை பண்ணினதுக்கு அப்புறம் தான். இல்ல நீங்க அதை பார்க்கல அப்படின்னா பார் வந்து தப்பா வந்துடும். இப்போ 7 - 8 - 5 அப்படின்றத நான் டைரக்டா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 7 - 8 என்ன வரும், -1 வரும், -5 -6 ஆன்சர் வரும். இதுல பாருங்களேன் 7 - 3ன்றது 4 ஆன்சர் வரும். சோ நான் என்ன சொல்றேன், இந்த பார் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பிராக்கெட் குள்ளேயே போகணும்னு சொல்றோம். ஓகேவா, இதை அப்படியே போட்டுட்டு 18 - 5 மைனஸ் இந்த மைனஸ் இந்த சைன் எல்லாம் கரெக்டா கீழே இறக்கிட்டே வரணும், தப்பா போட்டுறக்கூடாது. 6 பிளஸ் 2 இன்டூ 7 - 3 என்ன வரும், 4 வரும் இல்லையா. 4 வந்து பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, அப்பதான் மல்டிப்ளை மிஸ் பண்ண மாட்டீங்க. இது 2 × 4 8 வருது. அதை என்ன பண்ணணும், 5 மைனஸ் இந்த கர்லி பிரேஸ் வச்சுக்கோங்க. ஸோ 2 × 4 8 வரும், 6 பிளஸ் 8 வரும். அகைன் நான் என்ன பண்றேன், இந்த 6 பிளஸ் 8 வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றேன். 6 பிளஸ் 8 ரிமூவ் பண்ணா 14 வரும். சோ 14 5ல மைனஸ் பண்றேன், 5 - 14 வரும். இந்த 18 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, 18 அப்படியே இருக்குது. சோ 18 - 14 - 5 -14 + 5 இருக்குது, -14 + 5. ஓகேவா, 14 5 மைனஸ் பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 9 + 5 14 வரும். சோ ஆன்சர் என்ன வரும், -9 வரும். -9னா இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, உள்ள -9 அப்படின்னு வருது. இந்த மைனஸ் நம்ம உள்ள எடுத்துட்டு போனா என்ன வரும், மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். சோ என்ன ஆகும்னா 18 + 9 வந்துடும். சோ 9 + 18 எவ்வளவுப்பா, 18 + 9 எவ்வளவு, 9 + 8 17 வரும். 7 பேலன்ஸ் 1 27 நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேவா, எந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. ஒரே விஷயம் தான், சின்ன சின்னதா இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான். அந்த கோடு வந்து மேல எந்த நம்பருக்கு இருக்குதுன்னு பாருங்க. அந்த இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பரை வந்து பிராக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி எப்பயும் போல ரிமூவ் பண்ணிட்டே வர வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இங்க எதுவுமே சைன் இல்லை அப்படின்னா அந்த மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. உள்ள நான் அப்படியே மல்டிப்ளை பண்றேன், இந்த நம்பரை அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது என்ன வரும், 18 + 9 27 நம்மளுக்கு சால்வ் பண்ணியிருந்தா ஆன்சர் வரும். அடுத்த சம் போலாமா. சான்சம் பாருங்களேன். இப்போ 25 - 5 இதுல வந்து எந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும், இந்த உள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் தான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா. 5 - 3 அப்படின்னு இருக்கிற இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும். சோ அந்த பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடுங்க. மிச்சதெல்லாம் 25 - 5 இருக்குது, 2 + 3 இருக்குது. அகைன் இந்த கர்லி பிரேஸ் இருக்குது, 2 இங்க பாருங்க, இங்கேயும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. சோ 2 - 2 0 போடுறாங்க, ஃபுல்லா 0 வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ இது 2 - 2 இன்டூ இங்க ஒரு 5 - 3 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 போடுறேன், பிளஸ் 5 போடுறேன். அந்த கர்லி பிரேஸ் -10 இந்த டிவைடட் பை 4 வரைக்கும் நம்ம எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்றது எப்படி அப்படின்றத கத்துக்கலாம். 2 + 3 இதுவுமே மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ இது உள்ள போட்டீங்கன்னா இந்த கர்லி பிரேஸ் -2 × 2 எவ்வளவு வந்துடும், 4ன்னு வந்துடும். ஸோ +5 அப்படின்றது நமக்கு இங்க இருக்குது, -10 டிவைடட் பை 4ல. ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும், 25 - 5 2 + 3 இன்டூ இந்த இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. 2 - 4 எவ்வளவுப்பா, -2ன்னு வந்துடும். ஸோ -2 + 5 இருக்கு, 5 - 2 என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். ஸோ 3 அப்படியே வச்சுக்கிறேன், -10 டிவைடட் பை 4ன்னு போடும். ஓகேவா, இத 25 - 5 இன்டூ 2 + 3 3 சார் எவ்வளவுப்பா, 9 வந்துடும் இல்லையா. சோ 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ற, 3 3 சார் 9 வந்துடும், -10 டிவைடட் பை 4ன்னு வரும். ஓகே, சோ 25 - 5 இன்டூ சோ 2 + 9 எவ்வளவு, 11 வரும். 11 - 10 எவ்வளவு வரும், 1ன்னு வந்துடும். 1 டிவைடட் பை 4. இப்போ இந்த இதுல பாருங்களேன், சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த 25 - 5 இன்டூ 1 டிவைடட் பை 4 இருக்கு,
இது என்ன பண்றாங்க சில பேர் இங்க உள்ள மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? போர்ட்மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மல்டிப்ளை இருக்கு, இங்க ஒரு டிவிஷன் இருக்கு. சோ இந்த டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் நம்ம. அப்போ 25 மைனஸ் 5 அப்படியே வச்சுட்டு இந்த 1 டிவைடட் பை 4ன்றது மல்டிப்ளைல வரும். சோ இந்த 1 டிவைடட் பை 4 போட்டதுக்கு அப்புறம் இந்த 5 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். ஓகேவா? 25 மைனஸ் 5 into 1 எவ்வளவு வரும்? 5ன்னு வரும். சோ 5/4ன்னு வரும். 5/4 ஆன்சர் என்ன வரும்? இந்த இதுல மல்டிப்ளை பண்ணா 4 into 25 வரும். 25 4s 100 நம்மளுக்கு தெரியும். சோ 100 minus 5 divided by 4 இருக்கு. என்ன பண்ணும்? 100 minus 5 95 வரும். 95 divided by 4 போட்டா என்னதுல ஆன்சர் இருக்கு? பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கு இல்லையா? பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 4s 8ன்னு வரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்குது. 15 வந்துடும். 3 4s 12ன்னு வரும். சோ 30 இருக்கு இல்லையா? பேலன்ஸ் 15ல 12 போச்சுன்னா 3 இருக்குது. சோ 3 30 மாறிடு. பாயிண்ட் வச்சா 4 7s 7 4s 28ன்னு வரும். 28 பேலன்ஸ் 2 இருக்கு 30ல. 30ல 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கு. 20 நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சோ 5 4s 20 என்ன வரும்? 23.75 வரும். சோ இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன்ல இருக்கு. முக்கியமா பெரிய பெரிய சம்ஸ் கொடுக்கும்போது போர்ட்மாஸ் ரூல்ல மிஸ்டேக் பண்ற இடங்கள் என்ன அப்படின்னா, இந்த இதை ஃபர்ஸ்ட் பண்றது ஆட் பண்ணி இந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் மொத்தம் தப்பா வரும். ஏன்னா இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அது ஒண்ணு ஞாபகம் இருக்கணும். இன்னொன்னு, நம்ம ஆப்ரேஷன் எப்பயுமே அடுத்த ஸ்டெப் போகும்போது என்னென்ன சைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு, இங்க டிவைட் இருக்கு. டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சோ டிவைட் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா எந்த சம்மே தப்பு வராம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். சரி போலாமாப்பா? இந்த சம் பாருங்க. இங்க வந்து பார் போட்டுக்கோங்க. 1/4க்கும் மைனஸ் 1/6 அப்படின்றதுக்கும் பார் போட்டுக்கோங்க. சோ இது என்ன பண்ணும்? இந்த இதை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்ல உள்ள ஃபுல்லா ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் போடணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிரேஸ் ஒன்னொன்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரப்போம். ஓகேவா? இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. 3 1/4 டிவைடட் பை இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள என்ன இருக்கு? 1/4 இருக்கு. மைனஸ் 1/2 இருக்குது. உள்ள என்ன பண்ணணும்? 2 2s 4ன்னு வந்துடும். 4 + 1 5ன்னு வந்துடும் இல்லையா? 5/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 இருக்கு. இது ஏன் பண்ணலாம்? தனியா நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1/4யும் 1/6யும் பண்ணுங்கள. 1க்கும் 1 டிவைடட் பை 4 அப்படின்றதும் மைனஸ் 1/6 அப்படின்றதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண 6 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சோ 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 into 6ன்னு வரும். 6 into 4 into 4 ஆல மல்டிப்ளை பண்ணேன். இப்ப மேல என்ன வந்துருச்சு? 1 6 6ன்னு வரும். மைனஸ் 1 4 is 4ன்னு வரும். டிவைடட் பை 24ன்னு வரும். சோ என்ன வந்து 2 divided by 24 அப்படின்னு வரும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது? 1 divided by 12ன்னு வரும். நம்ம இப்படி வேண்டாம், வேற மாதிரி போடுறோம் அப்படின்னா வேற மாதிரி எப்படி போடுறது? 1 divided by 4 மைனஸ் 1 divided by 6 இருக்கு. டைரக்டா என்ன பண்ணலாம்? 4 டேபிள்லயும் 12 வரும், 6 டேபிள்லயும் 12 வரும். எப்படி வரும்? 4 into 3 பண்ணா 12 வரும், 6 into 2 பண்ணா 12 வரும். சோ 12ன்றது பேஸ் வந்துருச்சு இல்லையா? நான் மல்டிப்ளை பை 2 இங்க வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றேன், இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப கீழே மல்டிப்ளை பண்ணா மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். சோ 3 minus 2 divided by 12ன்னு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். 1 divided by 12 ஃபைனலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இது என்ன வந்திருக்குது? 5 இந்த இதுக்கு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணா 1 divided by 12 இருக்குது. சோ இதுல என்ன பண்றேன்? 3 1/4 divided by 1 1/4 minus 1/2 5/2 மைனஸ் இங்க என்ன வந்திருக்கு? 1/12ன்னு வந்து நான் அந்த வேல்யூ வந்து அப்படியே கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? அடுத்தது 3 1/4 இருக்கு இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை இந்த இடத்துல 1 1/4 இருக்கு இல்லையா? அதையுமே அப்படியே வச்சுக்கோங்க. 1 1/4 மைனஸ் 1/2 இன்டூ இப்ப 2க்கும் 12க்கும் எல்சிஎம் பண்ணணும். 2 எதால பண்ணுவோம்? இன்டூ 6 ஆல பண்ணலாம் இல்லையா? 2 6 12ன்னு வரும். 5 6 என்ன வந்துடும்? 13 வந்துடும். சோ பேஸ்ல வந்து 12ன்னு வந்துருச்சு. மேல வந்து 30 மைனஸ் 1 இருக்கு. 5 6 30, இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு. சோ அதை நான் டேரக்டா என்ன பண்றேன்? 29/12ன்னு போடுறேன். இப்ப என்ன இருக்குது? இது பாருங்க, இது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இதை ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது, இது மல்டிப்ளைல இருக்கு. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன வரும்? 3 1/4 டிவைடட் பை கர்லி பிரேஸ்க்குள்ள இங்க 1 1/4 இருக்கு இல்லையா? அதை நான் வந்து மிக்சர் ஃபிராக்ஷன் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபிராக்ஷனா பின்னமா எழுதிக்கிறேன். 4 + 1 5ன்னு வரும். 5 divided by 4 மைனஸ் இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 29 divided by 2 12 என்ன வரும்? 24ன்னு வரும். சோ அதை என்ன பண்ற? கர்லி பிரேஸ்க்குள்ள போடுறேன். இந்த பிராக்கெட் நான் ரிமூவ் பண்ணிட்டதுனால இந்த பிராக்கெட் நான் போடலப்பா, இது உள்ள மல்டிப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால கர்லி பிரேஸ் டைரக்டா போடுறேன். இப்ப இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் எடுக்கணும்.
அப்ப என்ன இருக்கணும் 4 into 6 பண்ணலாம், 5 into 6 பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? இங்க என்ன இருக்குது 3 1/4 இருக்குது இல்லையா? இதை நான் கண்டினியூ பண்ணி இங்க எழுதுறேன். இதை நான் மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது என்ன பண்ணலாம், ஃபிராக்ஷனா மாத்திரம் 4 3s are 12, 13 divided by 4 வந்து. சோ டிவைடட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க உள்ள இருக்கிற இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள என்ன நம்பர் இருக்குது, 5 6 are 13 வரும். 30 மைனஸ் இங்க ஒரு 29 இருக்கு இல்லையா, 29 divided by 24 போடும். அப்ப என்ன வரும், இங்க வந்து 13 divided by 4 இருக்கும், divided by இங்க 1 divided by 24 வரும். இந்த கர்லி பிரேஸ் எடுத்துங்க, ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம 13 divided by 4 இங்க என்ன பண்றோம், மல்டிப்ளையா மாத்த போறோம். மல்டிப்ளையா மாத்தினா என்ன பண்ணணும், ரைட் இந்த சைட்ல இருக்கிறத வந்து இன்வெஸ்ட் பண்ணும். இன்வெஸ்ட் பண்ணா 24 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 4 24 கேன்சல் பண்ணா 6 4s are 24 வரும். மல்டிப்ளை பண்ணுங்க, 13 into 6 எவ்வளவு 78 வரும். 3 6 are 18 வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். 1 6 6 178. ஓகே, ஆன்சர் வந்து 78. இந்த ஆப்ஷன்ல இருக்குது, டி ஆப்ஷன்ல இருக்குது. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பண்றவங்க இப்படி சிம்பிளா ஒரு ஸ்டெப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா அழகா ஆன்சர் வரும். சப்போஸ் நீங்க இதை இங்கே பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சயின்ஸ் மிஸ் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா அந்த மல்டிபிளிகேஷன் இங்க இருக்கிறத வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம உள்ள கரெக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்த சம் பாருங்களேன். 4/3 இது அப்படியே போடலாம். இப்போ அதே தான் பண்ண போறோம். இதை வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போடலாம். அடுத்தது ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 5/3 இங்க என்ன பண்றேன், நான் டிவைட்ல இருக்கிறத மல்டிப்ளைல மாத்துறேன். மல்டிப்ளைல மாத்தினா என்ன ஆகும், இது வந்து இன்வெர்ஸ் ஆகும்னு சொல்றேன். ஸோ இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12 divided by 13 வந்துடும். இது அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் 12 divided by 9 into minus 27 divided by 16 வரும். இப்போ மல்டிப்ளைல இருக்குது இல்லையா, மல்டிப்ளைல இருந்தா என்ன பண்ணலாம், மல்டிப்ளைல இருந்தா கேன்சலேஷன் நம்ம பண்ணலாம். கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 3 இங்க இருக்குது இல்லையா, இது நான் வந்து 3 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 4 3s are 12 வரும். அடுத்தது இதை 5 டேபிள் அடிக்கும். இது 5 டேபிள் அடிக்கும் போது இந்த சைனை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இங்க என்ன பண்ணலாம், -1 போட்டுட்டு அடிங்க. ஸோ 6 5s are 13 வரும். இப்ப இங்க என்ன இருக்கு, -1 இருக்குது, இங்க வந்து 4 இருக்குது பேலன்ஸ்ல, இங்க 1 இருக்குது, இங்க 6 இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இருப்பாங்களே இந்த பிராக்கெட் குள்ளேயே நான் மல்டிபிளிகேஷன்ல இருக்கனால என்ன பண்றேன், ரிமூவ் பண்றதுக்கு கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணணும்னா இந்த 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 மைனஸையும் விட்டுறக்கூடாது. ஸோ 3 4s are 12, 4 4s are 16. இந்த 9யும் இந்த -27 கேன்சல் பண்றேன். அப்ப இங்க ஒரு மைனஸ் ஃபர்ஸ்டே போட்டுருவேன், மறக்கக்கூடாதுன்றதுக்காக. -3. ஸோ 3 9s are 27. அது அப்படியே இருக்குது. -3 into -3 divided by 4 இருக்கு. இங்க 1 இருக்கும். ஸோ 4 நான் சொல்றேன் ஃபுல்லா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்ல 4 divided by 3 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 3/2 இருக்கு. பிளஸ் இது என்ன பண்றேன், -1 into 4னா -4 வந்துடும். கீழே என்ன வந்துடும், 6 வந்துடும். பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குப்பா, -3 into -3 இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மாறிடும். ஸோ 3 into 3 9 வரும். 9 divided by இங்க 1 into 4 4 வந்துடும். இதையும் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணும், இந்த மைனஸ் வந்து உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நான் என்ன பண்றேன், 4/3 பிளஸ் 3/2 வந்திருக்கு. சோ இது என்ன பண்றேன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அந்த பிராக்கெட் வந்து இந்த உள்ள பிராக்கெட்டை ரிமூவ் பண்ண போறேன். சோ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், ரெண்டுமே பிரைம் நம்பர். என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் பிரைம் நம்பர், ரெண்டு பிரைம் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் பண்ணும்போது அதோட மல்டிபிளிகேஷன் ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு ஆன்சரா வரும்னு சொல்லியிருக்கேன். சோ 3 2s are 6. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதான் நம்ம பார்த்தோம். சோ 3 2s are 6 அப்படின்னா இதை என்ன பண்றேன், 2 ஆல மல்டிப்ளை பண்றேன், இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப மேலேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 4 2s are என்ன வரும், 8 வந்துடும். இங்க 3 into 3 9 வரும். 9 plus 8 எவ்வளவு வரும், 17 வரும். சோ மேல 17 divided by 6 வரும். இது நம்ம டைரக்டா எழுதிக்கலாமா, இங்க இதுக்கு பதிலா நான் இங்க எழுதிக்கிறேன். நீங்க ஸ்டெப்ஸ் போடணும் அப்படின்னா கூட போட்டு போடுங்க, பிரச்சனை கிடையாது. இதோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 17 divided by 6 வந்திருக்கு. சோ 17 divided by 6, இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, -4/6 plus 9/4 வரும். இப்ப இது என்ன பண்ணும், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போறோம், அவ்வளவுதான். சோ இது இந்த பிராக்கெட் கூட ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதனால இந்த பிராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எப்படி எடுக்கிறது, இது ரெண்டும் 6 இதுவும் ஈக்குவலா இருக்குது இல்லையா, இங்க மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்தா போதும். சோ 6 4 இருக்குது. இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 2 ஆல ஃபர்ஸ்ட் போடுவோம்னா 3 2s are 6, 2 2s are 4. சோ 3 2 3s are 6, 6 2s are 12. 12ன்றது காமனா வந்ததுனால 12 இருக்கு. இப்ப என்ன பண்ணும், 6 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப மேலேயும் நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன்,
இங்க 4 என்ன பண்ணும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும், மேலையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 17 into 2 எவ்வளவுப்பா 34 வரும். So 34 minus 8 plus 27 divided by காமனா என்ன இருக்குது 12 இருக்குது. இப்போ 34 minus 8 plus 27 இருக்குது. சில பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா போர்ட் மாஸ் அப்படின்னா அடிஷன் தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும், சப்ராக்ஷனா அதுக்கப்புறம் தானே பண்ணணும். கரெக்ட் தான், அடிஷன் பண்ணிட்டு சப்ராக்ஷன் பண்ணலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த 8 அப்படியே 27ஓட ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணக்கூடாது. 27 முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ 27 minus 8 அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும். அதை என்ன பண்ணுவோம் இந்த 34ஓட பிளஸ் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் நீங்க ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? 34 minus 8 எவ்வளவு வரும்? 34ல 34 minus 8 8 பண்றேன். ஸோ இங்க 14 வந்துடும் இல்லையா? 8 6 14. ஸோ 2 வந்துடும் இல்லையா? 26. 26 27 ஆட் பண்றேன். 26 27 ஆட் பண்ணா என்ன வரும்? 53ன்னு வரும் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 53 divided by 12ன்னு வரும். இந்த ஆப்ஷன் தான் கிடைக்கும். எந்த ஆப்ஷன்ல இருக்குது? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? 27 minus 8 minus 8 பண்றோம். 27ல 8 போச்சுன்னா என்ன வரும்? 19 வரும். 19யும் இந்த 34 ஆட் பண்ணும். 34 ஆட் பண்ணா 53ன்னு வரும். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி 27ல 8 மைனஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? இந்த மைனஸ் 8ன்றத மறந்துடுறீங்க. அதனால நான் இதை பண்ணிட்டு இதை பண்றேன். நான் எப்படினாலும் பண்ணலாம். ஒரே இதுதான் போர்ட் மாஸ் உள்ளபடி அடிஷன் பண்ணிட்டு சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா -8 + 27. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வர ஆன்சரை வந்து கிரேட்டர் நம்பரோட பிளஸ் சைன் இருக்கிறதுனால பிளஸ்ல போட்டுட்டு +34 பண்ணீங்கன்னா 53 தான் ஆன்சர் வரும். 53/12 ஆப்ஷன் பி ல இருக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन பாருங்களேன். 256 ஹோல் பிராக்கெட்ல வந்து 0.16 into 16 ஹோல் பிராக்கெட் பண்ணி 0.18 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 256 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எதோட ஸ்கொயர்னு பாருங்க. எதோட ஸ்கொயர்? 16 ஸ்கொயர் வரும். 15 ஸ்கொயர் வந்து 225 வரும். 16 ஸ்கொயர் 256 வரும். ஸோ நான் என்ன பண்றேன்னா 16 ஸ்கொயர்ல போடுறேன். இதுக்கு பதிலாக இந்த 256 பதிலாக 16 ஸ்கொயர். சரி, ஏன் 16 ஸ்கொயர் போடுறீங்க? இங்க ஏன்னா 16 இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பேஸ் வந்து ஈக்குவல் பண்ணனா பவரை வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால இதையும் நான் 16ல ஆக்க முடியுமான்னு பாக்குறேன். ஸோ 16ல ஆக்க முடியும். அதனால நான் 16 ஸ்கொயர்னு போட்டு இங்க வெளில என்ன இருக்குது? 0.16 இருக்கு. மல்டிப்ளை பை 16 into 0.18 பண்றோம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? a பவர் m into n ஃபார்ம் பண்ணிருக்கு. a பவர் n m n சொல்லியிருக்கேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 into 0.16 2 into 16 32 0.32 அப்படின்னு வரும். 16 பவர் 0.32 வரும் into 16 பவர் 0.18 வரும். கரெக்டா? இப்ப என்ன ஆயிடுச்சு? பேஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? மேல உள்ள நம்பரை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 16b ஹோல் பவர் 32யும் 18யும் ஆட் பண்றேன். 32 + 18 வரும். 8 + 2 10 வரும். 0 1. ஸோ 3 4 5 வரும். 0.5 வந்துருக்கு. 0.5 0.5னா என்னது? 1/2ன்னு அர்த்தம் இல்லையா? 1/2 அப்படின்னா 16 பவர் 1/2. 16 பவர் 1/2னா என்ன எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதலாம். இது அப்படியே இங்க வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அது மாறிடும். ஸோ நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதுறேன். which is equal to 4 4 16. நான் 4 கண்டுபிடிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுச்சுல? இது வந்து பேஸ் வந்து 16 இருக்கிறதுனால நான் ஈக்குவேட் பண்ணி அப்படி கொண்டு வரேன். இல்ல 4ல போடணும் அப்படின்னாலும் 4லயும் போடலாம். ரெண்டுத்தையுமே வந்து ஸ்கொயரா மாத்திக்கணும் 4ல. இப்போ அதையும் நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், 4ல போடுறீங்க அப்படின்னா 16 into 16 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 16 into 16 256 நம்மளுக்கு தெரியுது. ஆன்சர் என்ன வரும்? 256. அப்போ 16 2 தடவை பண்ணா 4 வந்து எத்தனை தடவை பண்ணணும்? 4க்கு எத்தனை தடவை இருக்கும்? 4 பவர் 4ன்னு இருக்கும் இல்லையா? 4 ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் இப்படி போட்டோம்னா என்ன வரும்? 4 பவர் 4. அந்த 4 பவர் 4 தான் என்ன ஆயிடுச்சு? 16 into 16 ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்? 4 பவர் 4 இங்க வெளியில என்ன இருக்குது? 0.16 இருக்குது. 0.16 இன்டு இதையும் நான் 4 ஸ்கொயர்ல மாத்தணும் இல்லையா? அப்போ 4 ஸ்கொயர் இன்டு 0.18 வந்துடும். அப்ப என்ன ஆகும்? 4 16 4 சார் எவ்வளவு? 64ன்னு வரும் ஆன்சர். ஸோ 4 பவர் 64னா 0.64 இன்டு 4 18 into 2 எவ்வளோ? 18 2 சார் 36ன்னு வரும். ஸோ 0.36ன்னு வரும். இது நான் வந்து ஆட் பண்ணலாம் இல்லையா? இப்போ பேஸ் ஈக்குவல் பண்ணிட்டேன். பேஸ் ஈக்குவல் பண்ணிட்டா இந்த பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 0.64 0.36 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 1ன்னு வரும்.
1.00 அதாவது 64 36 பாயிண்ட் இருக்குது. ஸோ 64 10 வரும், 63 9 வரும், பிளஸ் 1 10 வரும். ஸோ பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 1.00 வரும். அதை நான் என்ன பண்றேன் 1 எழுதிக்கிறேன். இப்போ 4 பவர் 1 வந்துடும், which is equal to 4 ஆன்சர் வரும். இப்படியும் போடலாம். எல்லாமே நம்ம போறதுதான். பேஸை ஈக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆன்சர் எடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட போறோம். இல்ல அப்படின்னா 4ல சின்ன நம்பர்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். என்ன பண்ணும் இங்க பாருங்க, 3 பவர் 3 ஹோல் பவர் வந்து -2 போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா ரெண்டுத்தையும், a பவர் m இன்டூ n ஃபார்ம். அப்ப நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3 இங்க வரும், ஹோல் பவர் என்ன வரும் -6 வரும், 3 2 6 வந்துடும், இன்டூ 2 இன்டூ 2 -3. அப்ப என்ன வரும் -6 வரும், 2 -3 -6, 2 இன்டூ -3. அப்புறம் 2 பவர் 4 இன்டூ -8, அப்போ 2 பவர் -8 வரும், 2 பவர் -8 இன்டூ 3 பவர் என்ன வரும் -4 வரும். இங்க 4 இருக்கு பாருங்களேன், 4 நான் அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னா, இப்ப மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து 3 2 2 3 இந்த மாதிரி குட்டி பிரைம் நம்பர்ல இருக்குது. இப்ப இதை நான் எப்படி எழுதலாம், 2 பவர்ல எழுதலாம் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 பவர்ல மாத்திக்கிறேன். 2 பவர் ஸ்கொயர் இன்டூ -2 வரும். புரிஞ்சுச்சா? இது எல்லாமே 3ல இருக்கனால பேஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நான் போன சம் பார்த்த மாதிரி தான் நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இது என்ன பண்றேன் நான், 3 பவர் -6 இருக்குது, 3 பவர் -6 இங்க 2 பவர் -6 இருக்குது, டிவைடட் பை 2 பவர் என்ன இருக்கு -8 இருக்கு, இங்க இன்டூ 3 பவர் -4 2 பவர் -4 வந்து. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், எல்லாமே எடுத்துட்டு வந்தோம். டிவைட் எது a பவர் m டிவைடட் பை a பவர் n ஃபார்முலாக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம். அப்ப என்ன சொன்ன, a பவர் m மைனஸ் n அப்படின்றத நமக்கு ஃபார்முலா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2 இந்த 3 எல்லாம் மேல எடுத்துட்டு போய் கம்பைன் பண்ணிக்கோங்க. சோ 3 பவர் -6 மைனஸ் ஆஃப் -4 வரும் இல்லையா இங்க, அதாவது இந்த 3 மேல எடுத்துட்டு போயிட்டேன், அதோட பவரையும் நான் என்ன பண்றேன் மைனஸ்ல எழுது, இன்டூ 2 பவர் பாருங்களேன், 2 பவர் இங்க கீழே வந்து மல்டிப்ளைல இருக்கு, மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா பவரை நான் ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். -8 -4 -8யும் -4யும் ஆட் பண்ண என்ன வரும் -12 வரும். -12 நான் மேல எடுத்துட்டு போறேன். இப்போ இங்க ஒரு 6 இருக்குது, இந்த -12 மேல எடுத்துட்டு போனா மைனஸ் ஆஃப் -12 வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சுல இந்த ஸ்டெப் என்னன்னு புரிஞ்சிச்சா? 8 இங்க -8 இருக்கு, இங்க -4 இருக்கு, அது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, பேஸ் 1 இருக்கிறதுனால நான் ஆட் பண்றேன். -8யும் -4யும் ஆட் பண்ணா -12 வரும். -12 என்ன பண்றேன் மேல எடுத்துட்டு போனா +12 மாறிடும். அந்த அதுக்குதான் அந்த மைனஸை போட்டு மைனஸ் ஆஃப் -12ன்றதை நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். அடுத்து என்ன வரும், இப்ப பாருங்க -6 இருக்குது, இது மைனஸும் என்ன வந்துடும் +4 வந்துடும். இப்போ -6ம் +4ம் -2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 பவர் -2 இன்டூ 2 பவர் என்ன இருக்கு, இங்க மைனஸும் இருந்தா இப்போ -6 மைனஸ் ஆஃப் -12 இருக்கு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், பிளஸ்ன்னு மாறிடும் இல்லையா. அப்ப 12 -6ன்னு அர்த்தம், 12 -6 6 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 பவர் 6ன்னு வந்துருச்சு. ஓகே, ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் வந்து ஏதோ மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணி என்ன நம்பர் போலா வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 3 பவர் -2 அப்படின்றத நான் என்ன பண்றேன் கீழே எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் 2ன்னு போடுறேன். 2 பவர் 6 என்ன வேல்யூ, 2 பவர் 6ஓட வேல்யூ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பவர் 5 வந்து காமனா எடுத்து வச்சுக்கோங்க. 2 பவர் 5ஓட வேல்யூ 32ன்னு வரும். 2 பவர் 4 வந்து 16 இன்டூ 2 பண்ணோம்னா என்ன வரும் 32ன்னு வந்து. 32வை இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா 2 பவர் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 32 இன்டூ 2 64 அப்படின்னு நம்மளுக்கு வரும். 64 அப்படின்றதுதான் 2 பவர் 6ஓட வேல்யூ. நீங்க 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படி போடுறீங்களா, அதோட வேல்யூ வந்து 2 பவர் 6 அப்படின்றதோட வேல்யூ 64ன்னு வரும். 64 டிவைடட் பை என்னது 9ன்னு கொடுத்துருக்காங்க. 9ல 64 எத்தனை டைம் போகும்பா, 7 9s are 63ன்னு வரும் இல்லையா. 7 9s are 63, பேலன்ஸ் 1 இருக்குது. 7 1/9 நமக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைக்கும். இங்க இந்த ஆப்ஷன்ல இருக்கு 7 1/9 சி ஆப்ஷன். ஓகே, ஒன்னும் இல்ல, பேஸ் என்ன பண்ணிருக்கேன், பேஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிருக்கேன். மித்த இல்ல அப்படின்னா இப்போ ஒருவேளை இங்க 3 கியூபுக்கு பதிலா 27 கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பேன், 27 அப்படின்றது வந்து 3 டைம் போகும் இல்லையா. சோ 3 பவர் 3ன்னு போட்டு அந்த ஹோல் கியூப் பண்ணிருப்பேன். அப்ப 3 இன்டூ 3 9 வந்துடும். அந்த பேஸ் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த 4 வந்து 2 பவர்ல மாத்திருக்கோம். 2 பவர்ல மாத்திட்டு எல்லாமே 2 3 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம a பவர் m டிவைடட் பை a பவர் n அல்லது a பவர் m இன்டூ a பவர் n அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும்.
ஸோ இங்க ஆன்சர் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்களா, மிக்சர் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்களா, பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்களா, இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கீழே ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணி போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். ஓகே, இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டினை பாருங்களேன். இது வந்து 147 இருக்கு, பிளஸ் 1/42 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 147 மைனஸ் 1/42 த ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்ம், a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குது, மைனஸ் a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல. அப்போ a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? சொல்றதுக்கு முன்னாடி எழுதிருங்க என்ன தெரியும்ன்றது. a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அதுக்கப்புறம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்மேட்ல தானே இருக்குது. இப்போ a ஓட வேல்யூ என்ன இருக்குது? a ஓட வேல்யூ 147 எடுத்துக்கோங்க. b ஓட வேல்யூ இங்க b எடுத்தோம்னா என்ன வரும்? 1/42 வரும். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். a ஸ்கொயர் நான் வந்து ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது கேன்சலேஷன் இருக்கலாம் மேபி. அதை வந்து நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றேன் அந்த எடுத்திருக்க a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூ. ஸோ என்ன பண்ணேன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு இல்லையா ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த மைனஸும் உள்ள எடுத்துட்டு போனா என்ன ஆயிரும்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் 2ab வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுது? a ஸ்கொயரும் மைனஸ் e ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுது, b ஸ்கொயரும் மைனஸ் b ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுது. மிச்சம் இருக்கிறது 2, இங்க ஒரு பிளஸ் இருக்குது. ஸோ 4ab அப்படின்னு மாறி. இப்போ என்ன பண்ணலாம்? சின்னதா வந்துருச்சு இல்லையா? இப்போ நான் வந்து ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோமோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 மல்டிப்ளை பை a ஓட வேல்யூ என்ன? 147 இருக்குது, b ஓட வேல்யூ என்ன? 1/42 இருக்கு. எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? இங்க பாருங்களேன், 147 பார்த்தோம்னா 7 டேபிள் ஞாபகம் தான். இந்த 42 7 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 6 7s are 42, 2 7s are 14 வரும், 1 7 is 7. அகைன் என்ன பண்றேன்? இந்த 6 இந்த 4 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? மிச்சம் இருக்குது 2 2s are 4, 3 2s are 6. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து 3 அகைனுமே கேன்சல் பண்ணலாம். 21 டிவைடட் பை 3 இருக்குப்பா. இதை நான் என்ன பண்றேன்? 7 3s are 21 கேன்சல் பண்ணா ஹோல் நம்பர் ஆன்சர் 7. இந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஏதாவது நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரியே ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகணும். ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலால ஏதாவது கேன்சலேஷன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. மைனஸ் இங்க கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சலேஷன் இருக்கும். இது ஒருவேளை மாத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? பிளஸ் இந்த பிளஸ் 2ab-யும் மைனஸ் 2ab கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இங்கே கொடுத்து இந்த மைனஸ் பின்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த a மைனஸ் 2ab இருக்கும், உள்ள வந்து மைனஸ் 2ab, அதுல வந்து மைனஸ் 4ab வந்துடும். a ஸ்கொயரும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும், b ஸ்கொயரும் திருப்பி கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம்ல என்னன்றதை பார்த்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேன்சலேஷன் ஏதாவது இருக்கும். அதை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்கே நம்ம 147 ஹோல் ஸ்கொயர் 2 into 147 into அப்படிலாம் போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார்மேட் எழுதிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன இருக்குது? 0.98 the whole cube plus 3 into 0.98 the whole square into 0.02 plus 3 into 0.98 0.02 the whole square plus 0.02 the whole cube. கண்டிப்பா ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சா? a cube plus 3a square b plus 3ab square plus b cube னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலாப்பா? a plus b the whole cube ஓட ஃபார்முலா. ஸோ இது என்னது? a cube. இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ a is equal to 0.98 வரும், b என்னது 0.02 வரும். ஆட் பண்ணா என்ன வரும்? 0.02 0.98 இருக்குது. இது a cube பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b cube அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ a பிளஸ் b தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஒரு தடவை எழுதிக்கோங்க ஃபார்முலாவை, மறந்துடுவீங்க. ஸோ a cube பிளஸ் 3a ஸ்கொயர் b 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு அர்த்தம்.
ஸோ a பிளஸ் பி அப்படின்னா 0.98 பிளஸ் 0.02 வரும். ஆட் பண்ணா என்ன வரும்? 8 பிளஸ் 2 10 வரும். 1 பேலன்ஸ். 9 பிளஸ் 1 10 வரும். 0. திருப்பி அகைன் 1 பேலன்ஸ் 1 வரும். இப்போ 1 கியூப்னு வந்துருச்சு. 1 கியூபோட ஆன்சர் என்னது? 1 தான் நம்மளுக்கு வரும். புரிஞ்சுச்சா? எந்த ஆப்ஷன்ல இருக்குது? 1ன்றது டி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகேப்பா, இந்த क्वेश्चन பாருங்களேன். இந்த क्वेश्चनல என்ன இருக்குன்னா 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் -2 ஹோல் பவர் -1 இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த பவர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மேல பவர்ல தானே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? a பவர் m இன்டு a பவர் n, அந்த ஃபார்மேட்னா m n போடும். a பவர் m இன்டு nன்றது அப்படி மேல பவர் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2v இந்த -2v மல்டிப்ளை பண்ணி -1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இது ஒரு மெத்தட், அதுவுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 1/2 என்ன பண்றேன்? மேல வந்து 2 இன்டு -2 இன்டு -1 வருது. இப்போ நான் என்ன பண்றேன்? 2 இன்டு -2 என்னப்பா? -4 வரும். மல்டிப்ளை பை -1 பண்ணா +4 நம்மளுக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? +4 வந்துடும். இந்த 1 டிவைடட் 1க்கு ஒரு 4 இருக்குது, 2க்கு ஒரு 4 இருக்கு. 1/4 1ன்றதுனால நான் அப்படியே ஹோல்ல போடும். 1/2 ஹோல் பவர் என்ன வந்திருக்கு? 4னு வந்திருக்கு. அப்ப நான் இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 2க்கு 2 இன்டு 2 4னு வரும். அகைன் ஒரு 2 இன்டு 2 4னு வரும். ஸோ 1/16 நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? இது இப்படியே வச்சுக்கோங்க. இது இல்லாம ஒரு மெத்தட் என்ன இருக்குது? இல்ல நான் வந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா உள்ள ஃபர்ஸ்ட் 1/2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்கொயர் -2 -1 இப்படி இருக்குது இல்லையா. இது என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 1/2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 1/4னு வரும். ஸோ 1/4 தி ஹோல் பவர் -2 ஹோல் பவர் -1 இருக்கு. இது என்ன பண்ணலாம்? 1/4 வந்து மைனஸ் பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைன் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? கீழே உள்ளதை இன்வெர்ஸ் பண்ணிடலாம். இன்வெர்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மேல உள்ள சைன் சேஞ்ச் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்றேன்? 4 பவர் 2 ஹோல் பவர் -1 இருக்கு இல்லையா, இதை நான் போடுறேன். 4 ஸ்கொயர் என்னது? 16 வரும். ஸோ 16 தி ஹோல் பவர் -1. ஆப்ஷன் பாருங்களேன், 16 ஹோல் பவர் -1ல இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? திருப்பி ஃபிராக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 16க்கு பவர் -1னா 1/16 தி ஹோல் பவர் 1 இருக்கும். அதை நான் என்ன பண்றேன்? ஆன்சர் 1/16 கொஞ்சம் ரெண்டுமே ஒரே இதுதான்ப்பா. இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பெருசா போகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியா தான் இருக்கும். இதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும் மேம் அப்படின்னா இந்த பவர் ஃபர்ஸ்ட் ஒரு பவரா கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா 1/16 அதே ஆன்சர் தான். எந்த ஆப்ஷன்ல இருக்குது? 1/16 ஏ ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? இப்போ என்ன பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8 இருக்குது பிளஸ் 2ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணலாமா? குட்டி சம் தான். என்னது? 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 30 இன்டூ 30 900. ஸோ என்ன பண்றேன்? 13 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? 30 பிளஸ் 144 இருக்கு. 144க்கு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 12 இன்டூ 12 144ன்னு வரும். ஸோ 12 12 சார் 144 அப்படின்னா நான் ஒரு 12 போட்டுக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு 12 போட்டுக்கிறேன். டிவைடட் பை இங்க 144 அகைன் ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ ஒரு 12 போட்டுக்கிறேன். 12ன்னு போட்டா மைனஸ் இங்க ரூட் 16 இருக்கு இல்லையா? ரூட் 16க்கு 4 இன்டூ 4 16 வரும். ஸோ ஒரு 4 போட்டுக்கலாம் இல்லையா? 4 போட்டுட்டு டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8 கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன? 2 பவர் 3 தானே 8. ஸோ 2 இன்டூ 2 இன்டூ 2 இப்படி போட்டா தானே 8 வரும். கரெக்டா? கியூப் ரூட் ஆஃப் 8ன்றது 2ன்னு வரும். ஸோ 3 டைம்ஸ் 2 இருக்குதுன்னா கியூப் ரூட்டுக்குள்ள இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு தடவை வந்து 2 போடுவேன். கரெக்டா? இந்த ஒரு தடவை 2 போட்டுட்டு பிளஸ் 2 இங்க இருக்கு, இதையும் போட்டுருங்க. போட்டீங்கன்னா இங்க 30 பிளஸ் 12 என்னப்பா வரும்? 42ன்னு வரும் இல்லையா? 4 டிவைடட் பை 12ன்னு வரும். மைனஸ் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன வரும்? 2ல வந்து 2 டேபிள்ல போட்டோம்னா 2 2 சார் 4ன்னு வரும். மைனஸ் 2ன்னு வரும். பிளஸ் 2ன்னு வரும். இந்த -2 இந்த +2 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வருது? 42/12 வருது. அது வந்து ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கேன்சலேஷன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். எந்த டேபிள்ல? 6 டேபிள்ல பண்ணலாம் இல்லையா? 7 6 are 42, 2 6 are 12 வரும். ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 7/2. எந்த ஆப்ஷன்ல இருக்குது? 7/2. ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 3 டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. 3 டேபிள்ல பண்ணா என்ன வரும்? 42/12 ஈக்குவல் டு இது வரைக்கும் போலவா இதோட மல்டிபிள்ல வச்சிருக்காங்க ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. இந்த ஸ்டெப்ல ஆன்சர் வச்சிருந்தாங்க அப்படின்னா 42/12ன்னு வரும். அவங்க ஏன்னா என்ன ஸ்டெப்ல வச்சிருக்காங்க அப்படின்னா இதை பாருங்க காமன் மல்டிபிள்ல வச்சிருக்காங்க. அப்படின்னா இன்டூ 3 வச்சிருக்காங்க அப்படின்னு இல்லையா? 42/12 ஒரே ஒரு தடவை 2 டேபிள்ல மட்டும் டிவைட் பண்ணிருக்காங்க.
2 2s are 4, 1 2 is 2. அப்புறம் 6 2s are 12. இதோட அவங்க நிறுத்திட்டாங்க. இதை நம்ம ஃபர்தரா டிவைட் பண்ணாலும் 7 3 டேபிள்ல போகும் 7/2 வரும். ஆனா ஆப்ஷன் இங்கேயோட நிறுத்தினால நான் இங்க நிறுத்திக்கிறேன். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 21/6ல இருக்கு. டி ஆப்ஷன்ல இருக்கு.